இன்னைக்கு வந்து அண்ணாமலையை பார்த்து இத்தனை கேள்வி கேட்கிறவங்க, அண்ணாமலை வந்து நேர்மையாளர் இல்லை அப்படிங்கிறதுக்காக பத்திரப்பதிவு அலுவலக வெப்சைட்ல இருந்து எடுத்து SF நம்பர் எடுத்து ஈசி எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி போடுறவங்க, கூகுள் மேப்ல போயிட்டு பாலம் எப்போ கட்டியிருக்குன்னு பார்த்து போடுறவங்க, அங்க அவருடைய தோட்டத்துக்கே வந்து கார் எடுத்துட்டு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறவங்க, இத்தனை வேலை செய்யறவங்க இன்னைக்காவது வந்து அதிமுக இருக்கிற பெரிய தலைவர்களை கூட விடுங்க, அவங்களெல்லாம் நம்ம டச் பண்ண முடியாது, அவங்கள பத்தி பேசினா நமக்கு பிரச்சனை வரும். நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர், அந்த கவுன்சிலர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தான்னு யாராவது ஒரு திமுக அதிமுக கவுன்சிலரை பத்தி நம்ம இன்னைக்காவது பேசியிருப்போமா? எந்த ஒரு அரசு பதவியிலுமே இல்லாத ரஜினிகாந்த், அண்ணாமலை, இளையராஜா இவங்களையெல்லாம் பத்தி எடுத்து ஆதாரத்தோடு பேசக்கூடிய சமூகம் இந்த ஈகோ சிஸ்டம் என்னைக்காவது வந்து அரசு பதவியில் இருக்கிறவங்களை பத்தி பேசியிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள், இவங்கெல்லாம் வந்து முடிச்ச வைக்கிகள், முள்ளமாரிகள்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா இவங்கெல்லாம் நேர்மையாளர்கள்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது தப்பு. அதை யாரும் சொல்லக்கூடாது, அதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். அது எப்படி ஒருத்தர் நேர்மையா இருக்கலாம்? ஊரே அம்மனமா இருக்கிற போது ஒருத்தர் மட்டும் எப்படி கோவணம் கட்டலாம்? அதுதான் இவங்களுடைய பிரச்சனை. அதுக்காக வந்து எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு இவங்க தயாராயிட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த சதி திட்டத்தில் இவங்க கேவலமா தோத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே இவங்களுடைய குற்றச்சாட்டை நம்பல. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் விளக்கம் கொடுத்ததே கிடையாது. அவரு ஆமாங்க நான் நிலம் வாங்கினது உண்மை, நிலம் மட்டும் இல்லை, அடுத்தது பால் பண்ணி வைக்க போறேன், அடுத்தது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றாரு. அவருடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக அவர் இதையெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற போது அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் எந்த அரசு பதவியிலையும் இல்லை, அவருக்கு வந்து பணம் எப்படி வந்ததுன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் பணம் வந்ததை அவர் வருமான வரி தாக்கல் செய்யும் போது காட்டுவார்.